ஸோ ஹலோ கைஸ் வணக்கம். இன்னைக்கு நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா தசாவதார ஆடன் பை எம்எஸ்கேன்னு பற்றி தான் பார்க்க போகிறோம்னா அது சரி நிறையா அவதாரம் இருக்கும். சரி நம்ம பார்க்கலாம் என்ன இருக்குது. இது ஸ்ரீ மகாவிஷ்ணு விஸ்வரூபம். இதுதான் வந்து எஸ், இதுதான் ஸ்ரீ விஸ்வரூபம். இது எஸ், இது பாம்புங்கள் எல்லாம் இருக்குது, சேஷானங்கள். எஸ், இது வந்து எல்லா அவதாரமோட மகாவிஷ்ணு இருக்கு. ஆஞ்சநேயர், பிரம்மா, சிவன், விஷ்ணு, விநாயகர், வராக. எஸ், இது எல்லாமே தான் விஷ்ணுவோட அவதாரம். இது எஸ், இது லக்ஷ்மி தேவி. எஸ், கதா, சங்க சக்கர, அம்பு, திரிசூல். எஸ், கதா, ஆக்ஸ் கூட இருக்கு. இது பரசுராம அவதாரம் இருக்கு, கிருஷ்ணர் அவதாரம் கூட இருக்கு. இது வந்து கமல். எஸ், இதுதான் வந்து மகாவிஷ்ணுவோட பிரதம் ரூப் அவதாரம். வந்து தசாவதாரம் விஸ்வரூபமோட. ஸோ நம்ம வந்து பார்க்கணும் இந்த ஒயிட் கலராக என்ன இருக்குது இந்த இதுக்குள்ள. எஸ், இது எல்லாமே அவதாரம் தான். அது எல்லாமே எஸ், மத்ஸ்ய, கூர்மா, வராக, நரசிம்மா, வாமன, பரசுராம், ராமர், கிருஷ்ணர், புத்தா. எஸ், இதெல்லாமே அவதாரம் இருக்கு. சரி, ஃபர்ஸ்ட் வந்து மத்ஸ்ய அவதாரம் பார்க்கலாம். எஸ், இதுதான் மத்ஸ்ய அவதாரம். இது மீன் அவதாரம். இது மகாவிஷ்ணுவோட. எஸ், இது சங்கு சக்ரா கதா பத்மாது. எஸ், ஒன்னாவது அவதாரம் வந்து மத்ஸ்ய, இந்த விஷ்ணுவோட இந்த மீன் அவதாரம் வந்து மத்ஸ்ய அவதாரம். ஓகே, மத்ஸ்ய அவதார் முடிஞ்சிருச்சு. இந்த இன்னொரு அவதாரம் ரெண்டாவது அவதாரம் மகாவிஷ்ணு வந்து கூர்மா. கூர்மா தான் இந்த டாட்டைஸ் அப்படி இங்கிலீஷ் சொல்லுவாங்க. இந்த அவதாரம் மகாவிஷ்ணுவோட அவதாரம் வந்து சேம் தான். அது மத்ஸ்ய அவதாரம் மாதிரி சங்கு சக்கர கதா பத்மா. சரி, சக்தியோகத்தோட அவதாரம் இது ஃபர்ஸ்ட் வந்து. சரி, இது நெக்ஸ்ட் வந்து வராக அவதாரம். எஸ், வராக அவதாரத்தில் இந்த காட்டுப்பண்ணியோட அவதாரம் இந்த மகாவிஷ்ணுவோட சங்கு சக்கர கதா பத்மா. அது வந்து ஆக்சுவலி எஸ், இந்த வராக வந்து பூமி தேவியை காப்பாற்று இந்த ஹிரண்யக்ஷா கிட்ட இருந்து. இது மகாவிஷ்ணுவோட அவதாரம். இது நெக்ஸ்ட் பார்க்க போறோம்னா நரசிம்ம அவதாரம். இது எஸ், இதுதான் நரசிம்ம அவதாரம். இது சிங்கா அவதாரம் அப்படி சொல்லுவாங்க. நகைகளெல்லாம் இருக்கு நரசிம்மாக்கு, ரொம்ப பயமா இருக்கும். இந்த உக்ர அவதாரம் இது நரசிம்மோட. எஸ், நரசிம்மாக்கு வந்து ஹிரண்யகசிப்பு பார்த்தா பிடிக்காது. ஹிரண்யகசிப்போட கையெடு பண்ணிக்கிட்டு அப்புறம் இது கிழிஞ்சு பிரகலாதனை காப்பாற்றுவாங்க, பக்தி பிரகலாதன். எஸ், பக்த பிரகலாதன் வந்து மகாவிஷ்ணுவோட தீவிரமான பக்தன். அதனால தான் நரசிம்ம அவதாரம் எடுத்து காப்பாற்றிருக்காங்கவா, அதனால காப்பாற்றிருக்காங்க. எஸ், நெக்ஸ்ட் சத்தியுகோட அவதாரம் வந்து முடிஞ்சு போயிடுச்சு. சத்தியுகோட மகாவிஷ்ணு அவதாரம் வந்து மத்ஸ்ய, கூர்மா, வராக, நிருசிம்ம. எஸ், அடுத்து பார்க்க போகிறோம்னா 4 சத்தியுக அவதாரம். நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம்னா திரேட்டா யுகத்தில் இருக்க அவதாரம் வந்து ஸ்ரீ வாமன ரூபம். எஸ், இதுதான் வாமன அவதாரம், இந்த டார்க் மகாவிஷ்ணு. எஸ், கையில் இது வச்சுருக்காங்க அம்ப்ரெல்லா. எஸ், இன்னும் அது வந்து யாருக்கு தரிசனம் கொடுத்தாங்க இந்த வாமன அவதாரம்? இந்த அசுர மகாபலிக்கு. அவர் ரொம்ப நல்லா, இந்த மகாபலி வந்து ஒவ்வொரு திட்டமாட்டாங்க, ஹிரண்யகசிப்பு இருக்க மாட்டாங்க. மகாபலி வந்து ரொம்ப நல்லவன், இந்த விஷ்ணுவோட பக்தன் அவன். சரி, யாரையும் அடிக்காம திட்ட மாட்டாங்க, நல்லவன் தான் இந்த மகாபலி ராஜா. எஸ், நெக்ஸ்ட் மகாவிஷ்ணு பரசுராம், அந்த வேரியர் அவதாரம் இப்படி இங்கிலீஷ் சொல்லுவாங்க மகாவிஷ்ணுவோட. இதுதான் ஆக்ஸு ஆரம்பம் ஸ்ரீராமர் மாதிரி அது. எஸ், இது பரசுராமோட விநாயகரோட சண்டை இருந்துச்சு இந்த அவதாரம் தான். ஆனால் பரசுராம் வந்து ஸ்ரீ சிவனோட பக்தங்க, அதனால
இந்த ஒரு இந்த விநாயகரோட டஸ்க்கு ஒரு உறைஞ்சு போயிடுச்சு. எஸ், ஓகே. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறோம்னா ஸ்ரீராமரோட அவதாரம். எஸ், இதுதான் வந்து அம்பு, இது எஸ் ஆசீர்வாதம். எஸ், அவர் தான் அயோத்தியில் இருப்பாங்க. இந்த ஸ்ரீ ஆஞ்சநேயர் தான் ஹனுமான், அவரோட பக்தர் தான் ஸ்ரீராமர். இது சரி. திரேட்டா யுகத்தோட மகாவிஷ்ணுவோட 3 அவதாரம் வந்து வாமனா, பரசுராமா, அப்புறம் ஸ்ரீராமர். எஸ், திரேட்டா யுகோட 3 அவதாரம் மகாவிஷ்ணு முடிஞ்சு போட்டு நெக்ஸ்ட் துவாபார் யுகத்தில் 2 மகாவிஷ்ணு அவதாரம் யாருன்னு நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம்னா துவாபர் யுகத்திலோட 2 அவதாரம் விஷ்ணு வந்து இதுதான் ஸ்ரீ கிருஷ்ணர். ப்ளூ கலர் ஸ்கின் இது. எஸ், இது ஃபெதர், ஃப்ளூட்டு, பன்சி, அப்படி பேம்பு ஃப்ளூட் சொல்லுவாங்க. இதான் துவாரகா, மதுரா, கோகுல், பிருந்தாவன் இருப்பாங்க. எஸ், இங்கே தான் கம்சன் அழிச்சிருக்காங்க, எல்லா அசுரங்களும் அழிச்சிருக்காங்க. இவருக்கு பிரம்மா தத்துவ, விஷ்ணு தத்துவ, சிவ தத்துவ கூட இருக்குது. அப்புறம் கடவுள் சாய்பாபா கூட மகாவிஷ்ணுவோட கிருஷ்ணா அவதாரம் கூட சொல்லியிருக்காங்க எல்லா டிவோட்டிஸும். எஸ், இந்த ஸ்ரீ கிருஷ்ணர் தான் இந்த மாஸ்டர் ஆஃப் காட்ஸ், இந்த சாய்பாபா மாதிரி இந்த ஷிரடியில் இருக்க. எஸ், ஆனால் ஃபஸ்ட்டு தான் கிருஷ்ணர் பிறந்திருக்காங்க இந்த மதத்தோட. செகண்டாக ஷிரடியில் சாய்பாபா பிறந்திருக்காங்க. எஸ், இப்போதைக்கு நெக்ஸ்ட்டு வந்து புத்த அவதாரம். எஸ், புத்த அவதாரம் வந்து ஆத்மா புத்தாது துவாபர் யுகத்தில் இருக்கிறது. ஆனால் கிருஷ்ணாக்கு அப்புறம் தான் புத்தா அவதாரம் எடுத்தாங்கன்னா மேஜர் ரியல்ஸ்டிக் எல்லா கடவுளோட கிருஷ்ணர் மாதிரி. அப்புறம் உத்தரப்பிரதேசில் இறந்து போயிருக்காங்க அந்த புத்தா வந்து. எஸ், ஸ்ரீராமர் கிருஷ்ண புத்தா வந்து ஒன்று தான். அது திரேட்டா யுகத்தில் ஒன்று, துவாபர் யுகத்தில் ஒன்று. ஃபஸ்ட்டு தான் ஸ்ரீராமர் பிறந்திருக்காங்க, அப்போ கிருஷ்ணராக பிறந்திருக்காங்க. இது திரேட்டா, இது துவாபர். ஓகே, விஷ்ணுவோட 2 அவதாரம் முடிஞ்சு போயிடுச்சு. நெக்ஸ்ட்டு கலியுகத்தில் ஒரு அவதாரம் பார்க்கலாம், இந்த மகாவிஷ்ணு இருக்குது. எஸ், செக் பண்ணி பார்க்கலாம். கிருஷ்ணா, வாமனா, ஒரு கல்கி அவதாரம் அப்படி இருக்கு பார்க்கலாம். எஸ், இதுதான் கல்கியோட அவதாரம், கடைசி அவதாரம் இந்த கலியுகத்தில். எஸ், மகாவிஷ்ணு இறந்து போக மாட்டாங்க. எஸ், இதுதான் வந்து கத்தி, இது வெப்பன்ஸில் வச்சுருக்காங்க. இது கல்கியோட அவதாரம், இது மகாவிஷ்ணு தான் அது. ஓகே, 2 அவதாரம் விஷ்ணு முடிச்சு போச்சு. இது 1 அவதாரமாக கலியுகத்தில் இருக்காங்க. அப்புறம் கலியுகத்து அவதாரம் எடுத்தானோடா கலியுகம் வந்து என்ன ஆகும், அப்புறம் சத்தியுகம் நெக்ஸ்ட் வரும். அந்த எல்லா அவதாரமும் வந்து போயிட்டு வருவாங்க இந்த மகாவிஷ்ணுவோட. எஸ், ஸோ கைஸ், இங்கே நல்லா இருந்துருச்சா எம்எஸோட ஐடல்ஸு? சரி, இதுதான் மகாவிஷ்ணு, எல்லா யுகத்துலேயும் இருப்பாங்க, அவதாரமாக இருப்பாங்க. இது மத்யா, கூர்மா, வராக, குருசிம்ம, வாமன, பரசுராம, ஸ்ரீராமர், கிருஷ்ணர், புத்தா, அப்புறம் கல்கி. எஸ், எல்லா அவதாரமும் இருந்துருச்சு. அப்புறம் வந்து 10 அவதாரம் இந்த மகாவிஷ்ணு. 1 2 3 4 5 6 7 8 9 10. இதுதான் 10 அவதாரமோட மகாவிஷ்ணு. ஓகே, இவர் தான் ஃபஸ்ட்டு ஒரு மேஜர் அவதாரம் இந்த மகாவிஷ்ணுவோட. அப்புறம் சிவன், பிரம்மா, இந்த திருமூர்த்திகளே இருக்காங்க இந்த அவதாரத்தில். எஸ், அப்புறம் ஆஞ்சநேயர், விநாயகர் அப்படி சொல்லுவாங்க இந்த மகாவிஷ்ணுவோட அவதாரத்தில். எஸ் கைஸு, பிடிச்ச இந்த அவதாரமோட வீடியோ ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை பாய்.